Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது சிக்கன் சால்னா. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். தேவையான ingredients என்னங்கறத பாத்துறலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 2, கறிவேப்பிலை கொஞ்சமா, 2 தக்காளி நீட்ட வாக்குல கட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 வரமிளகாய். வறுத்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1 ஏலக்காய், பட்டை 2, தேங்காய் 1/4 மூடி. இதை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு எப்போவுமே என்னென்னா எலும்பு வந்து நிறைய எடுத்துக்கணும், சதை வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். கழுத்து பகுதி இது வந்து 400 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம சால்னா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேங்காய் இதை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை, ஏலக்காய், சோம்பு, மிளகு, சீரகம், கூடவே நம்ம கசகசாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கசகசா ஆட் பண்ணுறதுனால லைட்டாக கிரேவி வந்து திக்காகிறதுக்காக, அதே மாதிரி வாசம் வந்து நல்லாயிருக்கும், சால்னாக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சால்னானோட கலர் வந்து நல்லா ப்ரௌனாக வரும். இப்போ நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டோம். இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் 2, இதுக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சிம்மில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு தான் நம்ம வதக்குறோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கூடவே மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசம் போகும். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். சின்ன வெங்காயம், தேங்காய், மசாலா அரைச்சி வச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கிறதுனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சால்னாக்கு தண்ணி வந்து நிறையா விடணும். இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே குக்கரில் வைக்கலைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நான் குக்கரில் வைக்கிறதுனால 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். உப்பு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் ஆகிடுச்சு. கேஸும் அடங்கிடுச்சு. இப்போ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் மேலே வந்து நல்லா வெந்தெடுக்கு. சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். சுவையான சிக்கன் சால்னா ரெடி. நான் சிக்கன் சால்னா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.